சங்கீதம் 51:12 தாவீது இப்படியே சொல்லுவார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, ஆண்டவரே திரும்ப தாங்க, இந்த ரெஸ்டோரேஷன் திரும்ப எனக்கு தருவீராங்க. நான் இழந்த ஒரு சந்தோஷம் இருக்குது, ஐ கோயிங் டு ரிகவர் தட். நான் அதை அச்சீவ் பண்றேன் ஏசி நாமத்தில். இன்னைக்கு நான் சொல்றேன், இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர்கிட்ட கீழே அது தருவார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க. சில ஊழியக்காரங்க இதை பார்த்து கொண்டிருக்கேன். நான் சொல்றேன், இழந்த ஊழியம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இழந்த ஸ்தானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிறாய். இழந்த இடத்துல நீ மீண்டும் அமர போகிறாய். ஓ, நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற போகிறாய். ஓ, நீ துக்கத்தையும் வெட்கத்தையும் சந்தித்த சகல இடங்களிலும் கர்த்தருடைய மேன்மையா நிற்க போறாரு. நான் சொல்றேன், ராஜரீகமாய் நிற்க போற, நீ ஆசீர்வாதமா நிற்க போற. நான் சொல்றேன், இந்த தீர்க்கதரிசி சொல்ற ஒரு வார்த்தை, ஓ நம்புங்க, கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். இந்த தீர்க்கதரிசி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷத்துல விசேஷமா இந்த 6வது மாசத்துல இழந்த சகல சந்தோஷத்தையும் கர்த்தருக்கு திரும்ப தருகிற தேவனா இருக்கிறார். என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு ஃபர்ஸ்ட் லவ், அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆதியிலே நீ என் மேல் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை இருந்ததுன்னு கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவு வேதனை பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த குறையை இந்த மாசத்துல தீர்த்துட்டு ஆண்டோட சமூகத்தில் உட்காரு, ஆண்டோட முகத்தை பாரு. ஆண்டவரே நேசிக்கிறேன். இந்த உலகத்துல எதையுமே சுற்றில இருக்கலாம், ஆனா எனக்கு மேல இருக்கிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. இது எல்லாமே உம்மால் வந்தது. இந்த சந்தோஷம், இந்த காடு, இந்த வீடு, இந்த ஆசீர்வாதம், இந்த கேதுரு மரத்துல செய்யப்பட்ட எல்லாமே உம்மால வந்தது சாமி. இந்த புகழ் உச்சியில நான் இருப்பதுக்கு காரணம் நீரா இருக்கிறேன். இந்த செழிப்புக்கு காரணம் நீரா இருக்கிறேன். இந்த சந்தோஷத்துக்கு பின்னாலே நீரா இருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு பின்னாலே நீரா இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு பின்னாலே நீரா இருக்கிறேன். இந்த சம்பத்துக்கு பின்னால் நீரா இருக்கிறேன். இந்த பெயருக்கு பின்னாலே நீரா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மாலதான் நாங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். ஆனா சாமி, ஏதோ தெரியல, சம்திங் நான் எழுந்துட்டு போல ஃபீல் பண்றேன். அப்படி சமூகத்தில் உட்கார்றேன். புதுப்பிக்கப்படுவதாக என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும், என் ஊழியம் புதுப்பிக்கப்படட்டும். ஓ, மறுசீரமைப்பை என் வாழ்க்கையில தருகிறாங்க. மறுசீரமைப்பை நான் விரும்புகிறேன். ஓ, ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தாரம் ஆண்டவரே. மீண்டும் உன் முகத்தை பார்க்கிறேன். அந்த நாள் இருந்த சந்தோஷம், அந்த நாள் இருந்த செழிப்பு, அந்த நாள் இருந்த ஒரு ஆரோக்கியம், அந்த நாள் இருந்ததான ஒரு உற்சாகம், அந்த நாள் இருந்த ஒரு பலன், ஓ இன்னைக்கு கிடைக்கட்டும். காலையில சொல்லுகிறான், அந்த நாள்ல இருந்த பலன் இப்போ கூட எனக்கு இருக்குது, என்கிட்ட கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன்றான். நான் சொல்றேன், உன் பலன் ஒண்ணு விட்டு போகவே போகாது, உன் சுகம் ஒண்ணு விட்டு போகவே போகாது, உன் ஆரோக்கியம் ஒண்ணு விட்டு போகவே போகாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த நாள் இருந்த பலனை தொடர்ந்து உனக்குள்ள உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார், புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். பிடிச்சமான ஒரு வசனம் இருக்கிறது, அன்று கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் அணு தினமும் புதுப்பிக்கப்படுகிறான். சொல்லுங்க, அப்படிதான் சொல்லப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, அன்று ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஒவ்வொரு நாளும் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புதிய சிருஷ்டி. இன்னைக்கு படைக்கப்பட்டது, நாளைக்கு என்ன வித்தியாசம் படைக்கிறாரு, நாளை மறுநாள் என்ன வித்தியாசம் படுகிறாரு. படைச்சு அழகற்றி மெருகற்றி அழகாய் மாற்றுகிறார். ஒரு கலையா, ஒரு அழகா உலகமே ரசிக்கிற அளவுக்கு மாற்றுகிறார். You are a masterpiece. You are a scrap. Once again நான் சொல்றேன், you are a masterpiece. நீ தெய்வத்தால் படைக்கப்பட்ட ஒரு கருவி. அவர் கையில் இருக்கிறதான ஒரு பாத்திரம். No man can stand before you. உன்னை ஒரு மனுஷனே எதிர்க்க முடியாது. As I was with Moses, I will be with you. இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும். You will get prosper. நீ ப்ராஸ்பரா மாறுவே, நீ செழிப்பாய் மாறுவே, நீ ஆரோக்கியமா மாறுவே, நீ ஆசீர்வாதமா மாறுவே. ஓ, எல்லாம் உன்னிடத்துல வருவார்கள். ஓ, எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சவங்க உன்னிடத்துல வருவாங்க. எல்லாத்தையும் சேர்க்க போறாங்க. ஓ, நான் விசுவாசிக்கிறேன், அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார் என்னிடத்துல. அநேகரை என்னிடத்துல வருவாங்க. ஓ தேவனே, நீ செய்கிற காரியங்களுக்கு நன்றி. என் தகப்பனே, நீ செய்ய போற காரியங்களுக்கு நன்றி. என் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் செய்து வருகிற காரியங்களுக்கு நன்றி. உன் முகமுகமாய் உன்னை பார்த்து துதிக்க கிருபை தருகிறார். முகமுகமாய் உன்னை பார்த்து ஆராதிக்க கிருபை தருகிறாங்க. எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திருப்பிக் கொள்வேன். எஸ், ஆமென்.